சென்னை பாரிமுனையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் அதன் 27வது புதிய தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் பதவியேற்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். காலதாமதத்தை குறைக்கிறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரொம்ப முக்கியமா இப்ப ஏஐ நிறைய வந்துருச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தவறான தகவல்கள் சரியான தகவலோட ரொம்ப சீக்கிரமா போய் சேருது. அதனால ஒரு அபிஷியலா உடனே தகவல்கள் சொல்றதுக்கும் இந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற மாதிரி தவறான தகவல்களை அந்த தேர்வுகளை போய் குழப்பத்துக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கம்யூனிகேஷன்ல உடனுக்குடன் கொடுப்போம். அது மாதிரி நீங்க ஏதாவது எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் நாங்க உடனே கிளாரிஃபை பண்ணிடுறோம். அதை ஆன்சர் கீ வெளியிடுறதுல காலதாமதம் அப்படின்னு ஹைகோர்ட்டே தலையிட்டு டிமாண்ட் வைக்குது. அதுக்கு அதான் ஒரு தேர்வுல பல கட்டங்கள் இருக்குது. அந்த தேர்வுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல இருந்து மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிட்டு அவங்க தேர்வு எழுதினப்புறம் அந்த தேர்வு பேப்பர்கள்லாம் எங்களுக்கு வந்து அதை திருத்துறது, அப்புறம் அந்த ஆன்சர் கீ அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் சரி பண்றது, பல ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் முன்னேற்றம் பண்றப்ப தான் நம்ம சீக்கிரமா நம்ம முடிவு வெளியிடப்படும். ஸோ அதனால நாங்கள் அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம். தேர்வு காலப்பணிக்குள்ளாக நம்ம நடத்தக்கூடிய முழுமையான திட்டம் நடத்தலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 2024 அனௌன்ஸ்மெண்ட் 25 எண்டில் வரைக்கும் போகுது. அதாவது நம்ம நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணிக்குமே வருடம் பரீட்சை நடத்தணும். அந்த வருடம் குறிப்பிட்ட காலத்தில் பரீட்சை நடத்தணும். எப்படி நம்ம ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்னா அது ஜூன் மாசம் 2வது வாரம்னா அடுத்த வருஷம் அது ஜூன் மாசம் 2வது வாரம் தான் நடக்கும். அது மாதிரி சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும். அதே மாதிரி ஜூன் மாசம் பிரிலிமினரி எழுதினாங்கன்னா நவம்பர் மாசம் மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ பிப்ரவரி நடக்கும், ரிசல்ட் ஏப்ரல்ல வந்துடும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம சிஸ்டம் நம்ம போடுவோம். குரூப் 1 குரூப் 2 போஸ்டிங் பொறுத்தளவு நிறைய போஸ்டிங் நம்ம கால்ஃபர் பண்றோம். ஆனால் ரொம்ப காலமே தான் எடுத்து கொடுக்குறோம். அது அரசுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்து கொடுத்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நானும் இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நானும் ஸ்டடி பண்ணிட்டு பிற மாநிலங்களையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேர்வுகள் இருந்து குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி நடக்கிறதுக்கும் அந்த முடிவுகள் உடனே வர்றதுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் நான் எடுப்பேன். டிஎன்பிஎஸ்சியில் சில குளறுபடி இருக்குது. தேர்வு தாழ்வு கொடுக்கறதுல வந்து 9 மணிக்கு கொடுத்தாங்க, 9:15 கொடுக்குறாங்க, சில ட்ரெண்டிங் வர மாட்டாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் பாடி. இப்போ கடந்த 82ஆம் ஆண்டிலிருந்தே அதுக்கப்புறம் பெரிய அளவில் பெரிய புகார்கள் இல்லாமல் தரமான முறையில் அரசு தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால இதை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்புகளை பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி தலைவராக பதவியேற்ற எஸ்.கே. பிரபாகர் செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.